நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த போதமலை அடிவாரத்தில் வசிக்கும் மக்கள் கடந்த 6 மாதங்களாக நீர் இல்லாமல் தவித்து வரும் நிலையில் அரசாங்கம் மனசு வைத்து குடிநீர் வசதியை ஏற்படுத்தி தர வேண்டும் என கோரிக்கை விடுத்திருக்கிறார்கள். 50 ஆண்டுகால போராட்டத்துக்கு பின்னரே சாலை வசதி கிடைத்திருக்கக்கூடிய சூழலில் குடிநீர் வசதி எப்போது கிடைக்குமோ என கிராம மக்கள் நொந்து கொள்கின்றனர். மரங்கள், செடிகள் என இயற்கை எழில் கொஞ்சும் வகையில் இந்த போதமலை காட்சியளித்தாலும் அந்த மலையடிவாரம் வசிக்கும் மக்களின் வாழ்க்கையோ அதற்கு நேர்மாறாகத்தான் இருக்கிறது. கூடுகளைப் போல சிறு வீடுகளை கட்டிக்கொண்டு குருவிகளைப் போன்று வசிக்கும் இந்த மலைவாழ் மக்களுக்கு அடிப்படை வசதி என்பது எட்டினாலும் பிடிக்க முடியாத கனியாகத்தான் இருக்கிறது. நிலவில் தண்ணீர் இருக்கிறதா என சோதனை செய்யும் நம் நாடு கடைக்கோடியில் வாழும் எளிய மக்களின் நிலையை கவனிக்க தவறிவிட்டதா என்றுதான் நம்மை நொந்து கொள்ள வைக்கிறது. நாடு சுதந்திரமடைந்து 75 ஆண்டுகளை கடந்தாலும் நாமக்கல் மாவட்டம் போதமலை அடிவாரத்தில் வசிக்கும் மக்களின் 50 ஆண்டுகால போராட்டத்திற்கு பிறகு இப்போதுதான் சாலை வசதியே கிட்டி உள்ளது. அந்த மலை அடிவாரத்தில் உள்ள கீழூர், மேலூர், நடுக்காடு ஆகிய கிராமங்களில் சுமார் 1500 பேர் வசித்து வரும் நிலையில் உயிர் போகும் அவசரம் இருந்தாலும் கூட 7 கிலோமீட்டர் தூரம் நடந்தே சென்று வருகின்றனர். நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சாலை இல்லாததால் வாக்குப்பதிவு இயந்திரங்களை அதிகாரிகள் தலையில் சுமந்தே அந்த கிராமங்களுக்கு சென்று வந்தனர். இந்த நிலையில் அண்மையில் சாலை அமைக்கப்பட்டதாலே கடந்த ஏப்ரல் மாதம் நடந்த சட்டமன்ற தேர்தலில் வாக்குப்பதிவு இயந்திரங்களை வாகனங்களில் அதிகாரிகள் எடுத்து சென்றதை நாம் செய்திகளில் கண்டிருப்போம். அடிப்படை வசதிகள் கூட இல்லாத இந்த கிராமங்களில் இயற்கையும் சதி செய்கிறது என்பதைப் போல 6 மாதங்களாக மழை பொழியாமல் வறட்சியை காட்டி வருகிறது. கிராமங்களை சுற்றிலும் தண்ணீர் டேங்குகள், துருப்பிடித்த பைப்புகள் இருந்தாலும் ஒரு பிரயோஜனமும் இல்லை. அதில் ஒரு சொட்டு தண்ணீர் கூட வராது. அதனால் செங்குத்தான மலைப்பகுதியில் 2 கிலோமீட்டர் தூரம் கரடுமுரடான பாதையில் நடந்தே சென்று ஓடையில் நீரெடுக்கும் நிலைக்குதான் அந்த கிராம மக்கள் உள்ளனர். அந்த ஓடையிலும் நீர் கரை புரண்டெல்லாம் ஓடவில்லை, குழியில் மட்டும் தண்ணீர் தேங்கி கிடக்கின்றது. இப்படி நிலைமை இருக்கையில் கடந்த திமுக ஆட்சியில் குடிநீருக்காக கிணறு அமைக்கும் பணிகளும் முடுக்கிவிடப்பட்ட நிலையில் அரசு அதிகாரிகளும் வழக்கம் போல தங்கள் வேலையை காட்டிவிட்டு பணிகளை பாதியிலேயே நிறுத்திவிட்டனர். பள்ளி இல்லை, ஆரம்ப சுகாதார நிலையம் இல்லை, அரசு நியாய விலைக்கடை இல்லை என இந்த கிராமங்களை சுற்றிலும் ஏகப்பட்ட இல்லை சுழன்றடிக்கிறது. நகரங்களில் மற்றும் ஓரளவுக்கு வளர்ச்சியடைந்த கிராமங்களில் வசிக்கும் மக்கள் தங்கள் வாழ்வியலை மேம்படுத்த ஓடிக்கொண்டிருக்கும் வேளையில் இந்த போதமலை கிராமங்களின் மக்கள் அடிப்படை வசதிகளுக்காக தங்களது வாழ்நாள் முழுக்க ஓடிக்கொண்டிருக்கின்றனர். நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக செய்தியாளர் கௌரி சங்கர்.